ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டு போகலாம்ல. நீங்க வந்திருக்கீங்கன்னா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்ல ஜானு, இங்க நடந்த விஷயத்துல அப்படி இப்படி எல்லாமே போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஸ்டுடியோ வேற போக வேண்டியது இருக்கு, லேட் ஆயிட்டு. அகில், நீ வேணா போயிட்டு வாடா, அவங்க இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்கல்ல. இல்லை ஜானு, நான் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் இன்னொரு நாள் வரோம். அப்படியா? இவ்வளவு தூரம் வந்துட்டு வராம போறீங்க. சரி பரவாயில்ல, கண்டிப்பா இன்னொரு நாள் வரணும். கண்டிப்பா. சரிடா, நீ பேசிட்டு வா, நம்ம கிளம்பலாம். ஜானு, நீங்கள் இப்போ ஓகே தானே? ஆமா, அப்ப கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. மத்தபடி எதுவும் இல்ல, நான் ஓகே தான். சரி ஜானு, சாரி. சாரியா? எதுக்கு? உங்க மேல எந்த தப்பு இல்ல. நீங்க பண்ண ஒரே தப்பு, ரோடு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் இல்லாம வந்துட்டீங்க. ரோட்ல போகும்போது கொஞ்சம் சேஃபா போங்க. சாரி கேட்குற அளவுக்கு நீங்க எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. இல்லை ஜானு, நான் அதுக்கு சொல்லலை. வேற? உங்களை ஏமாத்தினதுக்கு. ஏமாத்தினதுக்கா? என்ன ஏமாத்தினீங்க? டேய், என்னடா லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை. என்னன்னா உங்களை இன்னைக்கு பேசணும்னு சொல்லி கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் எதுவுமே அதை பற்றி பேச முடியலல்ல, அதுதான் மீன் பண்ணேன். ஓ, அதுதான் மீன் பண்ணீங்களா? சரி, இட்ஸ் ஓகே. இன்னும் டைம் இருக்குல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி பேச வேண்டியது தான், இன்னும் டைம் இருக்கு. அப்புறம் எப்போவாது மீட் பண்ணி பேசலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் பேச வேண்டியதுன்னா நிறையவே டைம் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா, டென்ஷனே இல்லாம அப்புறமா பேசிக்கிடலாம். இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயம்தான். நீங்கள் நேரில் பேசணும்னு சொன்னதுனால தான் நான் வந்தேன். ஃபோனில் பேசணுன்னா கூட எனக்கு ஓகே தான். நேரில் பேசுறதுக்கு இதோட நிறைய வாட்டி நீங்கள் கூப்பிட்டீங்க. எப்போவுமே ஒரு தடை வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, எதுனாலும் டைரெக்டாக சொல்லுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி ஜானு, நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரி, ஓகே. என்னாச்சு இவனுக்கு? இவன் என்ன இப்படி போயிட்டு இருக்கான்? என்ன பேசணும்னு சொல்லுங்கன்னு கேட்டா அதையும் சொல்ல மாட்டேங்கிறான். ஜானு, நாங்க கிளம்புறோம். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அவன் ஏதோ விஷயம் பத்தி பேச வந்திருக்கான். திடீர்னு இப்படி ஆனதுனால கொஞ்சம் அப்செட்டா போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஜானு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும். அது கேட்கலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா என் மன நிம்மதிக்காண்டி நான் ஒரு விஷயம் கேட்கறேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. கேளுங்க விக்கி. அகில அந்த கார் இடிக்க வரும்போது நீங்க கத்திட்டு கீழே விழுந்துட்டீங்க. மயக்கம் போட்டு விழும்போது நீங்க அகில்னு கத்துன மாதிரி எனக்கு கேட்கல. அதுக்கு பதிலா நீங்க வருண் அப்படின்னு கத்துனீங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, அகிலுக்கும் அது கேட்டுச்சு. அவனும் இதை பத்தி என்கிட்ட பேசினான். ஆனா எனக்கெல்லாம் அப்படி கேட்கல. ரோட்ல நிறைய பேர் நின்னாங்க, அதுல யாராச்சும் அப்படி கத்தி இருக்கலாம். அந்த பொண்ணு அகில்னு கத்தின மாதிரி தான் எனக்கு கேட்டுச்சுன்னு நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா அவன் விடாம கேட்டுட்டே இருந்தான், நீங்க கண் முழிக்கிற வரைக்கும். நீங்க என் பக்கத்துல நின்று தான் கத்துனீங்க. எனக்கு வருண் அப்படின்னு தான் கேட்டுச்சு. தப்பா நினைக்காதீங்க. யார் அந்த வருண்? அது அது வந்து உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உங்க வீட்லயும் சரி, அவங்க வீட்லயும் சரி, உங்க 2 பேரை விட எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இந்த கல்யாணத்தை நினைச்சு. உங்க 2 பேர் மனசுலயும் இதை தவிர வேற எது இருந்தாலும் தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிருங்க. மேரேஜ் டே வரைக்கும் நீங்க எதுவுமே பேசாம இப்படி சைலண்டா இருந்துட்டு லாஸ்ட் மினிட்ல எதையாவது சொல்லி பிரச்சனை பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு அது புரிஞ்சுட்டு நடந்துட்டா உங்களுக்கு 2 பேருக்கும் நல்லது. நான் என்ன மீன் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும். இல்ல, அது வருண் யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க உங்க லைஃப்ல இருக்காங்களா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாது. எதுவா இருந்தாலும் நீங்க டைரக்டா அகில் கிட்டே பேசுங்க. என்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு இந்த மேரேஜ்ல இஷ்டம் இல்லைன்னா கூட அதை நீங்க அகில் கிட்ட சொல்லலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பிடிக்காம கல்யாணம் பண்ணி லாஸ்ட்ல ஒரு ப்ராப்ளம் ஆகி அது டிவோர்ஸ் வரைக்கும் போய் உங்க 2 பேரை விட உங்க 2 பேரோட ஃபேமிலி தான் இதனால அஃபெக்ட் ஆகும். இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. புரியல? எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். அப்புறம் வருண்? அது வந்து வருண் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதானா? ஆமா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அப்புறம் எதனால அப்படி கத்துனீங்க? இல்ல, அது வந்து ஐயோ ஜானு, சாரி. நான் எதுவும் கேட்கக்கூடாத விஷயம் கேட்டுட்டேனா? இல்ல, நீங்க கேட்டுட்டீங்க. இதுக்கு நான் கரெக்டான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கொடுக்கணும்ல. இல்ல, உங்களுக்கு ஹர்ட் ஆகுற விஷயம்னா தயவு செஞ்சு அதை பத்தி மறந்துடுங்க. நான் இதை பத்தி எதுவுமே அகில் கிட்ட பேச மாட்டேன். இல்ல, நீங்க கேட்காம இருந்திருந்தா தெரிஞ்சிருக்காது. கேட்டதுனால கண்டிப்பா இதுக்கான ஆன்சர் நான் கொடுத்துதான் ஆகணும். வருண் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுக்கலாம். நாங்கள் 2 பேரும் ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரே கிளாஸில் தான் சின்ன வயசுலேருந்து படித்தோம். எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்போவுமே எல்லாரும் ஒன்றா தான் வெளியே போகுவோம். அன்னைக்கு நானும் வருணும் மட்டும்தான் வெளியே போயிருந்தோம். கார் எடுத்துகிட்டு போகும்போதே எல்லாரும் வீட்டில் இருந்து சொன்னாங்க வெளியே போக வேணாம் அப்படின்ட்டு. நான் தான் கேட்காம கூட்டிகிட்டு போனேன். நாங்கள் கரெக்டாக தான் ட்ரைவ் பண்ணோம். ஆனால் அன்னைக்கு கார் நான் தான் ட்ரைவ் பண்ணேன். கரெக்டாக தான் போனோம். ஆனால் ஆப்போசிட்டில் வந்தவங்க சரியாக வரல. கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க ஜானு? ஆமா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் கண் திறக்கும்போது வருண் ஹாஸ்பிட்டல்ல இல்ல. அப்போ எங்க போயிட்டாங்க? அவங்க ஃபேமிலியில எல்லாருமே என்னதான் ப்ளேம் பண்ணாங்க. வருண் என்னாச்சு? விக்கி, ஆஃபீஸ் போகணும்னு சொன்னேன், இங்கே என்ன இன்னும் பேசிட்டு இருக்க? ஜானு, கண்ண தொடங்க. ஒன்றும் இல்லடா, நீ கார்ல இரு, நான் வரேன். சீக்கிரம் வா, எனக்கும் ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்கு. சரி, ஒரு 2 நிமிஷம் நீ காரை ஸ்டார்ட் பண்ணி நான் வந்துடுறேன். வருணுக்கு என்னாச்சு? அவன் இப்போ
உயிரோடவே இல்லை. சாரி ஜானு. வருண் என்னை விட்டு போனதுக்கு அப்புறமே இருந்து இப்போ வரைக்கும் எது பண்ணணும்னாலும் எனக்கு பயம். என்னால் யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோன்ட்டு ரொம்ப பயம். அன்னைக்கு அந்த டே வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தேன். அப்போ வரைக்கும் நான் அழுததே கிடையாது. என்னை சுற்றி இருக்கிற யாருமே என்னை ஹர்ட் பண்ணது கிடையாது. ஆனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்துக்குமே எனக்கு பயம். அவங்க ரோட் கிராஸ் பண்ணும் போதும் வண்டி இடிக்க வரும்போதும் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் வருண் தான் ஞாபகம் வந்தா. அதனால தான் நான் அப்படி கத்திட்டேன். சாரி ஜானு, உங்களை தப்பா நினைச்சதுக்கு. பரவாயில்ல, என்னால் அவங்களுக்கு எதுவும் ஆயிடுமோன்னு நினச்சி பயந்து தான். அப்போதுலேருந்து வருணோட ஃபேமிலியும் இந்த ஊரில் இருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் எடுத்துச்சு நான் நார்மலாக வர்றதுக்கே. என்னால் தான் வருணுக்கு அப்படி ஆச்சுன்ட்டு நானே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்து யாரு கூடயும் சரியாக பேசுகிறதே இல்லை, எங்கேயும் போகிறதில்ல, வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். திடீர்னு கல்யாணம், இன்னொரு வீடு, இன்னொரு ஃபேமிலின்னு வந்ததும் எனக்கு பயம் வந்துடுச்சு. அதனால தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இந்த விஷயம் பற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல, அவன் இதை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். அவன் இந்த விஷயம் பத்தி மறந்துட்டான். ஒருவேளை நாளைக்கு எதுவும் உங்ககிட்ட கேட்டா நீங்களே இதை பத்தி சொல்லுங்க. சரி. சாரி ஜானு, நான் எதுவும் தெரியாம. பரவாயில்ல, நீங்கள் கேட்காம மனசுக்குள்ளே வச்சுருந்தாதான் உங்களுக்கும் அது உறுத்தலாகவே இருக்கும். நீங்கள் கேட்டுட்டீங்க, நானும் சொல்லிட்டேன். ஃபீல் பண்ணாதீங்க. யாரா இருந்தாலும் ஒரு நாள் போய் தானே ஆகணும். உண்மைதான். ஆனால் என்னால் அவன் லைஃப்பை முழுசாக வாழாமே போயிட்டான். எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்க மேல இதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க நல்லா டிரைவ் பண்றவங்க தான். ஆனா எப்பவுமே ஆப்போசிட்ல வரவங்கனால தான் ஒழுங்கா டிரைவ் பண்றவங்களுக்கும் ப்ராப்ளம் ஆகுது. அன்னைக்கு நடந்தது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அதனால அதை பத்தி நினைச்சு நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். ஓகே விக்னேஷ். ஓகே, பை, டேக் கேர். பாய். சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. ஷுவர். ச்சே, எவ்வளவு நல்ல பொண்ணு. இந்த பொண்ணை போய் தப்பா நினைச்சிட்டோமே. எல்லாம் இந்த லூஸ் அகிலால வந்தது. ஜானு, ஜானு. என்னம்மா? ஏன் மக்களே வெளியே நின்னுட்டு இருக்க? உள்ள வா. என்ன வாரேம்மா. சரி சரி, வா வா. என்னடா எதுவுமே பேசாம வர? அகில், நீ வண்டி ஸ்டாப் பண்ணு. என்னாச்சு? வண்டியை ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னேன். என்னாச்சுடா? என்னன்னு சொல்லு. எதனால இப்பவே பேசு. இல்ல, நீ வண்டி ஸ்டாப் பண்ணி வண்டில இருந்து இறங்கு. உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. சரி, ஓகே, இரு. இன்னைக்கு இவன் கிட்ட பேசி எதனாலும் கிளியர் பண்ணிட வேண்டியதான். இவனை இப்படியே விட்டா சரி வராது. நானும் பார்த்துட்டே இருக்கேன். அந்த பிள்ளைய அங்க வா இங்க வா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு எதுவுமே பேசாம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அந்த பிள்ளைகிட்ட ஒழுங்கா பேசுறது இல்ல. கல்யாணமே என்ன ஆகல. இப்பவே அவனுக்கு டவுட். மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கானோ தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு கேட்டு எதனாலும் கிளியர் பண்ணிட வேண்டியதான். A few moments later. டேய் விக்கி, என்னடா பேசணும்னு சொல்லி கார்ல இருந்து வெளியே வர சொன்ன? வெளியே வந்துட்டு எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்க? அகில், நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எதுவும் இல்ல. அகில், அந்த பொண்ணு கிட்ட என்ன பேசணும்னு சொல்லிட்டு இருந்த. எனக்கு தெரியாத என்ன விஷயம்? சரி, என்கிட்ட என்ன விஷயம் சொல்லு. இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நான் ஜானுகிட்டே அதை பத்தி பேசுறேன். அவகிட்ட நீ பேசு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா எனக்கும் ஹரிக்கும் தெரியாத எந்த சீக்கிரட்டும் நீ ஜானுகிட்ட சொல்ல போது கிடையாது. உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க நானும் ஹரியும் மட்டும்தான். எங்களுக்கு தெரியாத என்ன விஷயம் நீ ஜானுகிட்ட பேச போற? கண்டிப்பா எங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச விஷயமா தானே இருக்கும். என்னன்னு சொல்லு. இல்ல, அது நான் அவகிட்டே பேசிக்கிறேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்ல என் பாட்டுக்கு நான் கார் எடுத்துட்டு கிளம்பட்டா? எதுக்கு நீ இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? அப்போ நீ எதுவும் தேவையில்லாத விஷயம் பத்தி தான் பேச போற, அப்படிதானே? ஆமாண்டா, உங்களுக்கு என்ன பத்தி தெரியும். ஆனா உங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், அதை பத்தி தான் நான் ஜானுகிட்ட பேசணும். எங்களுக்கு தெரியாத விஷயமா? என்ன விஷயம்? உங்களுக்கு தெரியாதது தெரியாமலே இருக்கட்டும், அதான் நல்லது. அகில், நீ இப்ப சொல்ல போறியா இல்ல நான் உன் வீட்டுல பேசட்டுமா? என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்கு தொண எதையாவது கேட்டுட்டே இருக்க? அப்ப விஷயம் என்னன்னு சொல்லு. இப்ப என்ன, நான் அவகிட்ட எந்த விஷயம் பத்தி பேச போறேன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அகில், அது மட்டும் இல்ல, நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுங்க. யூஎஸ்ல இருக்கும்போது எனக்கு பழக்கம். அந்த பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன இங்கேயே உன வெட்டி போட்டுருவேன். இப்ப எதுக்குடா அடிச்ச? என்ன லவ் பண்றியா நீ? லவ் பண்ணதுல என்னடா தப்பு இருக்கு? அகில், நான் அதை எப்பவும் தப்புன்னு சொல்லல. இவ்வளவு நாளும் உன் வாயில என்ன வச்சிருந்த? நிச்சயதார்த்தம் முடிஞ்சு ஊர் உலகத்துக்கு எல்லாம் தெரிஞ்சு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் முடிச்சாச்சு. இன்னும் 1 மாசத்துல உங்க 2 பேருக்கும் கல்யாணம். இப்ப வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு நாள் உன் வாயில நீ என்ன வச்சிருந்த? அப்பவே வாயை திறந்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணிக்கணும் உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீ யூஎஸ்ல இருந்து வந்து எவ்வளவோ நாள் கழிச்சுதான் உனக்கு பொண்ணு பார்க்கவே ஆரம்பிச்சாங்க. பொண்ணு பார்த்தப்போ நீ வாயை திறக்கல. யூஎஸ்ல இருந்து வந்தப்போ நீ வாயை திறக்கல. சரி, பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் வீட்டுல சொல்லிருக்கலாம். அதுவும் நீ சொல்லல. அதுக்கப்புறமாச்சும் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? அதுவும் இல்ல. இவ்வளவு நாளா வச்சு இழுத்துட்டு இப்ப போய் அந்த பிள்ளைகிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல போற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு பொண்ணோட லைஃப்னா உனக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கா? இப்ப ஏமாத்திட்டு இருக்கிறது உனக்கு நிச்சயம் பண்ணிருக்க பொண்ணை மட்டும் கிடையாது, நீ லவ் பண்ற பொண்ணையும் தான். இந்த 2 பொண்ணுங்களும் என்ன பாவம் பண்ணிச்சு? ஒருத்தி உனக்காண்டியே யூஎஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னொருத்தி இன்னும் 1 மாசத்துல கல்யாணம்னு கனவு கண்டுட்டு இருக்கா.
எல்லாம் ஒன்னால தானே. நான் இப்போ என்னடா பண்ணணும்? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மூடிட்டு ஜானுவை கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த பிள்ளை யாருன்னு சொல்லு, நான் பேசிக்கேன். இல்ல அவ யூஎஸ்ல தானே இருக்கா, நீ அவளுக்கு கான்டாக்ட் பண்ணாத. நீ எங்க இருக்க, உன் வீட்டு அட்ரஸ் எதுவுமே அவளுக்கு கொடுக்காத. உன் போக்குல இருந்து எல்லாம் சரியாயிடும். முடியாதுடா, அந்த பிள்ளைய என்னால மறக்க முடியாது. ஏன்டா? மறக்க முடியாதுன்னா போய் செத்துரு. உன்னால 2 ஃபேமிலி அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு, 2 பொண்ணுங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. எதுக்கு உயிரோட இருக்க? நீ யாரு எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன்னு பார்த்தா நீ இப்படி பேசிட்டு இருக்க. வேற என்ன பண்ண சொல்லுங்க? அந்த பொண்ணு ஜானு, அவளுக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்குல்ல. ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கன்வின்ஸ் பண்ணி ஒரு கட்டத்துல அவளுக்கும் இந்த ஃபேமிலி உன்னை எல்லாமே பிடிச்சிருச்சு. நீ ஃபர்ஸ்டே வாய் திறந்து அந்த பிள்ளைகிட்ட பேசியிருந்தானா அவளே வீட்டுல சொல்லி 3 ஆகி போயிருப்பான். இப்போ அவளுக்கும் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. கல்யாணம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல எல்லாரும் இருக்காங்க. நீ பார்த்தா இப்ப வந்து எனக்கு இந்த கல்யாணம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப நான் காரை நிப்பாட்டி உன்கிட்ட பேசலைன்னா இதை இன்னும் இழுத்துட்டே தானே நீ போயிருப்ப. அப்புறம் கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தியோ? இல்லடா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் இந்த விஷயம் பத்தி வேற யாருக்காச்சும் தெரியுமா? அது அது வந்து வீட்ல சொல்லு. உன் ஃபேமிலியில யாருக்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கியா? இல்லடா. அனு அண்ணிக்கிட்ட அனு அண்ணி தவிர வேற யாருக்கிட்டயும் பேசுற தைரியம் எனக்கு இல்ல. தைரியம் இல்லைன்னா இதுக்குடா நீ எல்லாம் லவ் பண்ற? சரி பண்ணிட்ட, அதை அப்படியே விட்டுட்டு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ. முடியாது விக்கி. மறுபடியும் என் கையை உன் கண்ணத்துக்கு வர வச்சிடாத. மூடிட்டு வண்டி எடு, வீட்டுக்கு போலாம். டேய் ப்ளீஸ்டா, நீ யாரு புரிஞ்சுக்கோ. உங்க வீட்டை பத்தி தெரிஞ்சுதானே நீ பேசிட்டு இருக்க. உங்க வீட்டுல யாருக்காவது நீ லவ் பண்றது தெரிஞ்சுச்சுன்னா சரிப்பா நாங்க அந்த பிள்ளையே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு உங்க வீட்டுல யாராவது சொல்லுவாங்களா? எதுக்கு அப்படி நிக்கிற? சொல்லு. உங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்தி சித்தப்பா உங்க அண்ணன் யாராவது இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? யாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த பிள்ளை எவ்வளவோ பெரிய இடத்துல இருந்து வந்திருந்தா கூட உங்க வீட்டுல இருக்கிறவங்கள விருப்பம் தான் உங்களுக்கு நடக்கும். உங்க லைஃப்ல என்ன டிசிஷன் எடுக்கணும்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதனால மூடிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அதை மட்டும் கேளு. பேசாம வீட்டுக்கு போ, நிம்மதியா இருந்து யோசி, எல்லாம் சரியாயிடும். நீ யூஎஸ்ல லவ் பண்ண பிள்ளை யாரு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அதை பத்தி கேட்கவும் விரும்பல, அது யாருன்னு தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. அதனால பேசாம அந்த பிள்ளையோட மெமரிஸ் எல்லாமே டிலீட் பண்ணிட்டு இப்போ உனக்கு என்ன லைஃப் கிடைச்சிருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. கொஞ்ச நாள் நீயும் எல்லாம் மறந்துடுவ, உன்னோட கான்டாக்ட் இல்லாம அந்த பிள்ளையும் எல்லாம் மறந்துடும். அகில், இதுக்கப்புறம் இதை பத்தி ஜானு கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணாத. என் மூஞ்ச பாருடா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு தலை குடிஞ்சு நின்றுட்டு இருக்க. இங்க பாரு, இதோட எல்லாத்தையும் மறந்துட்டு லைஃப் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பி. ஆஃபீஸில் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. இன்னும் 1 மாசத்துல மேரேஜ். நீ ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு சொல்லி ஒரு மூலையில போய் இருந்து கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணையும் சேர்த்து கவலைப்பட வைக்காத. எல்லாத்தையும் விட்டு எரிஞ்சிட்டு மூவ் ஆன் ஆகு. புரியுதா? தேவையில்லாம இதுக்கப்புறமும் ஏதாவது பண்ணலான்னு மட்டும் டிசைட் பண்ணாத. அப்படி எதுவும் ஐடியா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அன்னைக்கு தான் நீ என்ன லாஸ்டா பாக்குற. அதுக்கப்புறம் நானும் ஹரிஷும் உன் லைஃப்ல இல்ல. டேய் என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதுதான் உண்மை. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு நீயே யோசிச்சுக்கோ. நான் கிளம்புறேன். டேய் நில்லுடா, நானே ஷாப்ல ஒன்று ட்ராப் பண்றேன். நோ தேங்க்ஸ், எனக்கு போக தெரியும். நான் என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். நீ என்ன டிசைட் பண்ணிருக்கேன்னு எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லு. அதுக்கப்புறம் நான் பேசணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். என்ன இவன் இப்படி பேசிட்டு போறான்? இதோட எவ்வளவு வாட்டி அந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணேன், ஆனா ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ளாப் ஆயிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தடங்கள் வந்துட்டே இருக்கு. ஏன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. இப்போ என்ன பண்றது? எனக்கு எதுவுமே புரியலையே.